ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரப்பதிவுத்துறையில் முக்கியமான ஒரு பத்திரம் இருக்குது. அதுதான் திருத்த பத்திரம். இந்த திருத்த பத்திரம் என்றால் என்ன, இந்த பத்திரத்தை எப்படி பயன்படுத்துவது, பத்திரங்களில் உள்ள பிழைகளை எப்படி சரி செய்வது, இந்த திருத்த பத்திரத்துக்கான முத்திரை கட்டணம் எவ்வளவு அப்படின்ற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பத்திர பதிவு பண்ண போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பத்திரங்களை எழுதிய பிறகு கவனமாக அதை படித்து பார்க்க வேண்டும். மூலப்பத்திரத்திலும் எழுதிய சொத்து ஆவணமும் சரியாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். பட்டாக்கள் சரியாக இருந்தாலும் பத்திரங்களில் சொத்து விவரம், சொத்தின் விஸ்தீரணம், சர்வே எண்கள், உட்பிரிவு எண், கிராம எண், பெயர், பிளாக் எண் போன்றவைகள் சரியாக இருக்கின்றனவா என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை தவறுதலாக குறிப்பிட்டிருந்தால் இது பின்னாளில் சிக்கலை தந்துவிடும். தட்டச்சு காரணமாகவோ பழைய எண் புதிய எண் குழப்பத்தினாலோ லேஅவுட் பெயர் மாறினாலோ பின்னாளில் யாருக்காவது சொத்தை விற்கும்போது தேவையில்லாத தொந்தரவையும் மன உளைச்சலையும் தந்துவிடும். எனவே பத்திரங்களில் பிழைகள் ஏதாவது தென்பட்டால் தாமதிக்காமல் உடனே திருத்திவிட வேண்டும். பத்திரங்களில் பதிவு செய்யும் திருத்தங்கள் இருந்தால் அதனை சரி செய்ய ஒரே வழி தான் உள்ளது. அதுதான் திருத்தல் பத்திரம். அதாவது வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் விற்பனை பத்திரங்கள் மற்றும் தலைப்பு பத்திரங்கள் போன்ற ஆவணங்களில் உள்ள தவறுகளை சரி செய்வதற்குரிய வழிவகைத்தான் திருத்த பத்திரம் எனப்படும். இதற்கு உறுதிப்படுத்துதல் பத்திரம், துணை பத்திரம் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. உங்களுக்கு விற்பனை செய்து ஆவணம் ஏற்படுத்தி கொடுத்த அதே நபரால் மட்டுமே அந்த பிழையை திருத்த முடியும். அப்படி அவர் பிழையை திருத்த தயாராக இருந்தால் பிழை திருத்தல் பத்திரம், அதாவது ரீசர்டிஃபிகேஷன் டெட் வாங்கி சரி செய்ய வேண்டும். அதே போல் நீங்கள் சொத்து வாங்கி பல வருடமாகி அதில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். திடீரென அந்த சொத்தில் பிழைகள் உள்ளது தெரிய வந்தால் உடனே பிழை திருத்திட வேண்டும். அதே போல் உங்களுக்கு விற்பனை செய்திருந்த நபரும் பிழையை திருத்தி பத்திரம் பதிவு செய்து தர தயாராக இருக்க வேண்டும். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பிழை திருத்தல் பத்திரம் வாங்கி அந்த பிழையை அவரை சரி செய்ய சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் சொத்து விவரமும் நீங்கள் வாங்கும் பட்டாவும் ஒரே மாதிரி இருக்காது. பத்திரமும் பட்டாவும் நீங்கள் வாங்கி சொத்தின் அளவுடன் ஒத்துப்போகாது. நாளையுள்ள பிழைகளுடன் அந்த சொத்தினை வேறு யாருக்காவது விற்க முயன்றாலும் சிக்கலாகிவிடும். அல்லது இந்த பிழையை சுட்டிக்காட்டியே விலை மதிப்பில்லாத உங்கள் சொத்தை அடிமாட்டு விலைக்கு கேட்கலாம். எனவே சொத்து பத்திரத்தில் தவறுகள் இருந்தால் அதனை சொத்தை எழுதி கொடுத்தவரை வைத்து திருத்திக் கொள்ளுங்கள். அசல் ஆவணங்களில் சிறிய தட்டச்சு அல்லது எழுத்துப்பிழை தொடர்பான மாற்றங்கள் ஏற்பட்டால் திருத்தம் பத்திரம் பதிவு செய்ய ரூபாய் 100 கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் ஆவணத்தில் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமெனால் அலுவலகம் அதிக முத்திரை கடமையை கோர வேண்டும். இதில் முக்கியமான சொத்து விஸ்தீரணத்தின் அளவு வித்தியாசமாக இருந்தால் விஸ்தீரணத்தின் முத்திரை தீர்வையாக தமிழக அரசு தற்போது நிர்ணயம் செய்து கொள்ள வழிகாட்டி மதிப்பீட்டின்படி கட்டணம் செலுத்த வேண்டும். ஒருவேளை பல வருடம் கழித்து நீங்கள் பிழையை கண்டுபிடித்திருந்தால் தற்போதைய அரசு வழிகாட்டு மதிப்பிற்கேற்படைய முத்திரை தீர்வையை உரிய கட்டணத்துடன் செலுத்திட வேண்டும். அடையாள சான்று, முகவரி சான்று, புகைப்படங்கள் போன்ற ஆவணங்கள் கையோடு கொண்டு செல்வது நல்லது. ஸோ இந்த தகவல் பற்றினாக்கா பத்திரப்பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான தகவல் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு பத்திரப்பதிவு செய்யும்பொழுது அந்த பத்திரப்பதிவு பத்திரங்களில் என்னென்ன தகவல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருவேளை உங்கள் சர்வே நம்பரோ இல்லை அந்த வழிகாட்டி மதிப்போ அல்லது உங்களுடைய பழைய சர்வே நம்பர்லேருந்து புதிய சர்வே நம்பருக்கு மாறக்கூடிய அதை ஏதாவது தவறுதலாக செய்யிட்டாங்க, இல்லை டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா அதை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் பத்திரப்பதிவு செஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் அதை திருத்தம் செய்யணும் உடனே. ஒருவேளை நீங்கள் திருத்தம் செய்யாமல் வச்சுருந்தீங்கனாக்கா பின் நாட்களில் அந்த சொத்தை யாருக்காவது விற்கும் போதோ இல்லை கைமாற்றும் போதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையாக வரும். இதனால் சொத்தோட மதிப்பு கம்மி பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. இதனால் உங்களுடைய சொத்தோட மதிப்பும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்தை விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சொத்தை கண்டிப்பாக வாங்கும் போதும் விற்கும் போதும் கண்டிப்பாக இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.